தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம். மகளிர் உரிமை தொகை விடுபட்ட குடும்ப தலைவிக்கு விரைவில் வழங்க நடவடிக்கை. ஆட்சி அமைந்தீர நீங்கள் உதயசன் தினத்தில் உங்கள் வாக்குகளை கனிமொழி அக்காவுக்கு தாருங்கள் உங்களை அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர் உதயசூரியன். நன்றி. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மீண்டும் போட்டியிடுகின்றார். இவர் தமிழகம் முழுவதும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் கனிமொழி கருணாநிதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தூத்துக்குடி பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியான பொன் சுப்பையா நகர், அலங்காரத்தட்டு, மாணிக்கபுரம், திரேஸ்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு தூத்துக்குடி குருஸ்புரம் பகுதியில் மாநகர மீனவர் அணி செயலாளர் டேனியல், மாமன்ற உறுப்பினரும் சமூவேல்புரம் மாநகராட்சி பள்ளி ஆலோசகருமான மெடில்டா டேனியல் ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வாக்கு கேட்டு பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், ஒன்றிய மோடி அரசு கடலில் மீனவர்கள் சுதந்திரமாக மீன் பிடிப்பதற்கு கூட தடை விதித்துள்ளது. இது மட்டுமின்றி மீனவர்கள், விவசாயிகள், மாணவர்கள் இதை யாருக்குமே நல்லது செய்யாத விரோதிச்சியாக மோடி ஆட்சி செயல்பட்டு வருகின்றது. மோடி அரசின் திட்டங்களும் சட்டங்களும் அதானி மற்றும் அம்பானிகளுக்கான மட்டுமே போடப்பட்டு வருகின்றது. ஆனால் திமுக மற்றும் தேர்தல் அறிக்கையில் மக்கள் நல காக்கக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை அறிந்து இந்திய கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வர உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பகுதியில் மக்களுக்கான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாத பெண்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் சண்முகம், தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாநகர மீனவர் அணி செயலாளர் டேனியல், பகுதி செயலாளர் நிர்மல்ராஜ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்துக்கு எதுவும் செய்யறதில்லை. மெட்ரோக்கெல்லாம் பணம் ஒதுக்குறேன்னு சொல்லி இதுவரைக்கும் பணம் ஒதுக்கல. கடந்த வெள்ள நிவாரணத்துக்கு 3 பேர் வந்தாங்க, 3 முறை வந்து 3 அமைச்சர் வந்தாங்க. ஆனா ஒரு தொட்டு ஒரு சல்லி காசு கூட நமக்கு ஒதுக்கீடு செய்யல. ஆனா முதலமைச்சர் அவர்கள் எல்லா கார்டுக்கும் 6000 ரூபாய் கொடுத்தாரு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா இதுல நம்ம விடுபட்டவங்க இருக்கிறாங்க. கனடியக்கா வீட்டுக்கே கூட வரல. அதனால நான் சொல்லியிருக்கேன், மனு வாங்கியிருக்கேன், எல்லாம் செஞ்சு தருவாங்க. அதே உத்தரவாதத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அந்த துறையினுடைய அமைச்சர் திரு மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உத்தரவாதம் சொல்றாங்க. விடுபட்டுள்ள பெண்களுக்கு நாங்கள் மகளிர் உரிமை வழங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே உத்தரவாதத்தை உங்கள் முன் தர விரும்புகிறேன். அதை உங்களுக்கு கட்டாயம் பெற்று தருவேன் என்று உத்தரவாதம் தருகிறேன். அதுபோல படிப்படியாக வேலை நடைபெற்று வருகிறது. சாலை பணிகள், மகளிர் வடிகால் பணிகள் எல்லாம் இல்ல. இன்னும் நமக்கு வந்து விடுபட்ட ரோடுகளும் பண்ண வேண்டி இருக்குது. அதையும் பண்ணி தருவோம் என்ற உத்தரவாதத்தோடு உங்கள் வாக்கு கேட்கிறோம். மத நல்லிணக்கமான ஆட்சி அமைந்தீர நீங்கள் உதயசன் தினத்தில் உங்கள் வாக்குகளை கனிமொழி அக்காவுக்கு தாருங்கள். வருஷமா உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து சாலை வசதிகள் வருஷம் மழையில எல்லா தண்ணி இங்கதான் வந்து தேங்குது. எங்க இருந்து எல்லா வேலை பணிகளும் நானா இருந்தாலும் நிர்மலா இருந்தாலும் இங்க உள்ள நம்ம தேவேந்திரனா இருந்தாலும் தினகரனா இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து பணி செய்யற உரிமையோடு உங்களோட வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் பெட்ரோல் விலை 75 ரூபாயாக குறைக்கப்படும், டீசல் விலை 65 ரூபாய் குறைக்கப்படும், சுங்கவரி கட்டணம் குறைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மக்களுக்கு கனிமொழி அக்காவை தேர்ந்தெடுத்திட வேண்டும். உங்களுடைய ஆதரவு தாரீர், வாக்குகளை தாரீர் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல வாக்குகளை வீணடித்துவிட வேண்டாம். பாராளுமன்றமே வந்துருச்சு அந்த நகர்நல மையம். டாக்டர் வந்து லூர்தமாபுரத்தில் அப்ப கட்டிருந்தோம் இல்லையா, இப்ப இங்கேயும் வந்திருக்கு. கூடுதலா நம்ம பகுதியில 2 உதயசூரியன் சின்னம். உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் அண்ணா. உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் ஐயா என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினராக நம்முடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக கனிமொழி அக்கா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு நீங்கள் உதயசூரியன் என்ற வாக்குகளை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள வந்துள்ளோம். கனிமொழி அம்மா வராங்க, வீடியோ தர போறாங்க, அதுதான் நம்ம மக்களோட முடிவு. உங்கள் அன்பான வரவேற்புக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி நன்றி நன்றி. வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். வரைக்கும் மோடி அரசை பொறுத்த வரைக்கும் மிக சுதந்திரமாக என்னுடைய கடல் என்ற உரிமையோடு மீன் பிடிக்கிறதுக்கும் தடை போடுறாரு. விவசாயிகளுக்கும் அவங்களுடைய கேட்கிற கடன் தள்ளுபடி செய்யல, எதுவுமே பண்ணல. மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யல. தொழிலாளர்களுக்கு இப்பொழுது அமைப்பு சாரா வாரியம் இருக்குது, கட்டுமான வாரியம் இருக்கு, அதற்கும் விரோதமான சட்டத்தை கொண்டு வர்றாரு மோடி அரசு. இவ்வாறு பாட்டாளிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு என்று யாருக்குமே ஒரு நல்லது செய்யாத ஒரு மக்கள் விரோத ஆட்சி ஒன்றிய அரசு, மோடியோடைய ஆட்சி. நிச்சயமாக அவருடைய திட்டங்களும் சட்டங்களும் யாருக்காக போடுறாங்கன்னா அம்பானிகளுக்கும், அதானிகளுக்கும், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல மட்டும் தள்ளுபடி செஞ்சிருக்காரு, கடன் தள்ளுபடி. ஆனா மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யல. விவசாய கடன் அவங்களும் பஞ்சாப் எல்கையில போராடி எத்தனையோ பேர் உயிரிழந்துட்டாங்க, இருந்தாலும் கல்வி கடன் அந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்யல. அப்படி யாரையுமே கண்டுக்காத ஒரு ஆட்சி, முதலாளிகளுக்கான ஆட்சி நடைபெறுகிறது. அதை நம்ம மாற்றியாக வேண்டும். காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை எளிய பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி. அதே போல நம்முடைய தளபதியார் அவர்களும் டீசல் விலையை 65 ரூபாயா குறைப்பேன், பெட்ரோல் விலையை 75 ரூபாயை குறைப்பேன், கேஸ் விலையை 500 ரூபாயா குறைப்போம், சுங்கவரி கட்டணம் ஒரு அடிக்கடி நம்ம டோல்ல கட்டணம் கட்டுறோம் பாருங்க, நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவனே எடுத்துக்கிறான். அந்த கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்படும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம்லாம் நமக்கு வந்து சேரணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சியில வரணும். உறுதியாக இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமைப்போறது உறுதி. நம்முடைய கனிமொழி அக்கா அவர்களும் வெற்றி உறுதி. நீங்க கூடுதலாக ஆதரவு தாரீர், வாக்குகளை வீணாக்கி விடாதீர். உதயசூரியன் தினத்தில் வாக்களை தாருங்கள். நிச்சயமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவோம் என்பதை உங்களை கூறிக்கொண்டு, கடற்கரை பகுதியில் உள்ள அந்த கடற்கரை ஆழப்படுத்தும் போது எல்லா தெருவிளக்குமே லைன் கட் ஆயிருச்சு, இருட்டா இருக்குது, எங்களுக்கு விளக்கு போட்டு கொடுங்க. நாங்க நிச்சயமா கடற்கரையில விளக்கு போட்டு கொடுக்கவும், தூண்டில் விளைவை சரியாக சீரமைத்திடவும், அதுபோல அங்க உள்ள இளைஞர்களுக்கு எங்களுக்கு கபடி மேட்டு வாங்குற மாதிரி அந்த இளைஞர்களுக்கு வேண்டிய விளையாட்டு உபகரணங்கள்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சிசிடிவி கேமரா வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆகவே நம்முடைய பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள், அந்த மேம்பாடு செய்யப்பட்ட அந்த தூண்ல வந்து படகு கெட்ட முடியல, எல்லாமே உடஞ்சி போகுது, அதையும் சீரமைக்கணும்னு சொன்னாங்க. ஆகவே அத்துணையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு சீரமைத்து தருவேன்னு சொல்றேன். அதுபோல மகளிர் உரிமை தொகை நம்முடைய கடற்கரை பகுதியில் நிறைய பேருக்கு விடுபட்டிருக்கின்ற கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. நிறைய பேருக்கு விடுபட்டிருக்கு, நிறைய பேர் என் மனு கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் எங்க எம்எல்ஏ ஆஃபீஸ்ல வந்து கொடுத்துருக்கீங்க. கொடுக்காதவங்களும் இப்ப வாங்கிட்டாங்க. எல்லாமே மீண்டும் வந்து ப்ராசஸ் பண்ணி தந்துருவோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. விடுபட்டுள்ள எல்லாம் தமிழர் என்று ஒன்றுபடுறதுக்கு இந்த தேர்தல். வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெறுகிறது. வரவேற்புக்கு நன்றி நன்றி நன்றி. மறவாதீர் உதயசூரியன் சின்னம். மழை வெள்ள காலங்களில் பெரிதும் பாதிக்கப்பட்ட நம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 10 பைசா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.